பார்க்க போறோம் அப்படின்னா நேத்து நம்ம பார்த்ததோட கண்டினியூஷன் தான். ஓகே, நேத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஹெச்டிஎம்எலோட சின்டெக்ஸ் வந்து ஹியூமன் ஸ்கெலிட்டன் மண்டவோடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அதுல ஹெச்டிஎம்எல் சின்டெக்ஸ் வந்து என்ன மெயினா சொல்லியிருந்தேன் அப்படின்றது யாருக்கா தெரியுமா? கிளாஸுக்கு முன்னாடி நான் அட்டனே பண்ணல அப்படின்றது மட்டும் சொன்னா போதும். அதாவது ஐஎஃப்யூஜி ஸ்டூடெண்ட் சொல்லவே தேவை கிடையாது. ஆர்எம்கே, சென்ட் ஜோசப் காலேஜ், ஜேபிஆர், கௌதம் ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ, நேத்து என்ன சொல்லி கொடுத்தேன் அதை மட்டும் சொல்லுங்க. சத்யநாராயணன் ப்ரோ, அந்த இது ஸ்ட்ரக்சர் சொன்னீங்க, அந்த பாடி அந்த இது சொன்னீங்க. உங்க உடம்புல ஃபர்ஸ்ட் பாடி தான் இருக்குமா இல்ல அதுக்கு முன்னாடி வேற இல்ல HTML இது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெட்டுக்கு அப்புறம் பாடி. குட். ஸோ ஹெச்டிஎம்எல் அப்படின்றது அதுதான் நம்ம எழுத போறோம். ஓகேங்களா, ஹெச்டிஎம்எல் பெருசா மேல ப்ராப்பரா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹெட்டுக்கு அப்புறம் ஹெட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடி டேக். ஓகேங்களா, இதுதான் நேற்று நம்ம ஓகே அந்த ப்ராஜெக்டை விஎஸ் கோடை எப்படி ஆன் பண்றது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? விஎஸ் கோடு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருப்பீங்க. நான் திரும்ப ஒரு அந்த ஃபோல்டர் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். ட்ரீம்ல HTML இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஸோ HTML ஹெட் பாடி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் சைட் ஒன்று எடுத்துக்கிட்டோம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். .com இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் மட்டும் இருக்கு. ஓகேங்களா, அப்படின்னா நம்மளுடைய சைட்டில் அந்த மாதிரி வரல. இதுக்கு முன்னாடி index.html இருக்கும். ஓகேவா, நீங்கள் எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்கணும்னா அது ஃபைல் நேம் தான் எடுத்துக்கும். இந்த இடத்துல நமக்கு டேட்டா வர வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன டேக் யூஸ் பண்ணணும்? Anyone from RMK college? பாடியில போடணும் சார். இங்க வரதுக்கு எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. டைட்டில்லையா சார்? எந்த டேக்குலர் யூஸ் பண்ணணும்? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூட்ல ஹெட் டேக்குள்ளார தான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வச்சிருக்கணும். ஓகேவா, டைட்டில், மெட்டா நேமு, டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஃபியூச்சருக்காக சொல்றேன். மெட்டா நேமு, டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ், இதை மேக்ஸிமம் நான் சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அது போக போக உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். ஓகே, இந்த இடத்துல ஒரு சில விஷயத்த மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஹெட் டேக்குள்ளார ஒரு சில விஷயத்த மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, பாடி டேக்ல என்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டே 2 இன்னைக்கு HTML அப்படின்றது ஒரு சும்மா ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி. ஓகேங்களா, ஹெட்னு இருக்கும், பாடின்னு இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு இந்த மாதிரி டைட்டில் வேணும் அப்படின்னா ஹெட் டேக்குள்ளார மட்டும்தான் அதை கொடுக்கணும். எஸ், நேற்று நம்ம கொடுத்தோம், வந்துடுச்சு. சரி, ஓகே, இங்கெல்லாம் வந்துடுச்சு. இந்த இடத்துல வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாடி டேக்ல தான் நம்ம கண்டென்ட்டை கொடுக்கணும். சரி, என்ன கண்டென்ட்டை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் இருக்கு, இந்த இமேஜ் வர வைக்கணும். இந்த நேம் இருக்கு. ஓகேவா, இந்த இமேஜஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் போடுறேன் ஜிமெயில் இமேஜஸ், இதெல்லாம் வந்துடுச்சு. ஜிமெயில் இமேஜஸ். இப்போ இந்த இமேஜுகள்லாம் எப்படி பண்றது? ஓகேவா, இது கரெக்டா? ஜிமெயில் இமேஜஸ் கரெக்டா? இன்னொன்று ஃபேஸ்புக்கோட நம்மளுடைய சைட்டை ஆவரேஜ் டேக்கபிள். ஓகே, இந்த டெக்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு. டெக்ஸ்ட்னா இது கொஞ்சம் போல்டா அப்படி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஓகே, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இதை விட இது கொஞ்சம் சின்னதா இருக்கு, இதை விட இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டெக்ஸ்ட் எப்படி எடுத்துட்டு வர்றது? ஓகேங்க, இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா
இந்த ஹெட் டேகுக்கு மட்டும்தான், சாரி, இந்த டைட்டில் டேகுக்கு மட்டும்தான் ஹெட் தேவைப்படும். மற்றபடி இந்த டாக்குமெண்ட், இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளார வரதுக்கு எல்லாமே நீங்க எங்க கோடிங் பண்ணணும் அப்படின்னா இந்த பாடி டேகுக்குள்ளார தான் பண்ணணும். இந்த பாடி டேகுக்குள்ளார தான் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அது வராது. சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹெட்டு கிட்டு ஏதோ சொன்னீங்கல்ல, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ல வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் HTML என்னென்ன டேக் எல்லாம் இருக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை நான் எங்க இதுக்கு நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா, நியூஸ் பேப்பர் வெப்சைட் வந்து ரொம்ப ஃபெமிலியர். இருக்குங்களா? டெய்லி நியூஸ் அப்படின்றது ஒரு ஹெட்டிங். ஓகேங்களா? டெய்லி நியூஸ், யுவர் ஹெட்லைன், இதுவுமே ஒரு ஹெட்டிங். இது ரொம்ப பெருசு, இது கொஞ்சம் சின்னது. ஓகேவா? HTML இந்த ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஹெட்டிங் கொடுக்கறதுக்குன்னே HTML ஒரு சில கமெண்ட்ஸை கொடுக்கும். அது என்ன கமெண்ட், அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது? நீங்க டேட்டாவை எப்பயுமே இந்த மாதிரி ராவா எழுதக்கூடாது. ஓகேவா? ஏதாவது ஒரு டேகுக்குள்ளார தான் எழுதணும். ஓகேவா? நான் இப்ப சொன்ன மாதிரி ஜிமெயில், இமேஜஸ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ ஹெட்டிங் நம்ம சொன்னோமா, இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் வெப்சைட்டை கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, HTML கொடுக்கக்கூடிய இந்த ஹெட்டிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? introduction about HTML. இது ஓப்பன் க்ளோஸ் டேக்னு சொல்லுவாங்க. ஓப்பன் க்ளோஸ் டேக், இங்க ஓப்பன் பண்றோமா, இங்க க்ளோஸ் பண்றோம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் நம்ம டேட்டாவை கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு இன் பிட்வீன்ல தான் நம்ம டேட்டாவையே கொடுக்கணும். புரியுதா? H1 போட்டு introduction about HTML அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது இப்ப எப்படி வரும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, introduction about HTML பெருசா வந்துருக்கு. ஓகே, இப்ப இது ஒண்ணுதானா அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னாலே 2 different types இருக்கு. இது பெருசா இருக்கு, அதோட சின்னதா இருக்கு. ஓகேவா? HTML எந்த ஆப்ஷன் இருக்கு, அதாவது 6 types of heading tag இருக்கு. இந்த tag நேம் வந்து பாத்தீங்கன்னா heading tag அப்படின்னு சொல்லுவாங்க. H1 ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. heading tag. ஓகே, H1 ல இருந்து H6. இதை எப்படி நான் யூஸ் பண்றது அப்படின்னா, இதை காப்பி பண்ணிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நார்மல் காப்பி பேஸ்ட். இந்த மாதிரி பண்ணாம, ஆனா எனக்கு இந்த லைன் வேணும் அப்படின்னா இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியா கிளிக் பண்ணிக்கிட்டு Ctrl+C Ctrl+V அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம நார்மலா எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி காப்பி பண்ணிட்டு இப்படி போடும். ஓகேங்களா? இது ஓகே தான், பட் ஆனா அது குழந்தை பிள்ளைத்தனமா இருக்கும். ஓகே, we are developers. Ctrl+C Ctrl+V அந்த எண்டில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் லைன் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு H1 ல இருந்து H6 வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா, இதை இப்படி மாற்றி பாருங்க. இது என்ன டிஃப்ரென்ஸா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் இதை சேஞ்ச் பண்றேன்ல, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணா என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? font size different ஆகுமா? font size. ஓகே, H1 அப்படின்றது பெருசா இருக்கு. அரே பாய், நம்ம கரெக்டா சொல்லிட்டான். ஓகே, இப்போ நமக்கு என்ன இங்க சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, சொன்ன மாதிரி font size தான். ஒவ்வொரு எல்லா இதுக்குமே வந்து ஹெட்டிங் பெருசா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஒன்னு மெயின் ஹெட்டிங்கா இருக்கும், இன்னொன்னு சப் ஹெட்டிங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் நம்மளுடைய லொகேஷன் வந்து எந்த இடத்துல எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ HTML என்கிட்ட 6 டேட்டா இருக்கு, ஹெட்டிங் டேட்டா.
உனக்கு வேணும்னா நீ இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு இதை கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேக் அப்படின்றது ஹெட்டிங் டேக். இதை நீங்க மஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? இதை இப்போ போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதை நான் இப்படி வச்சுக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் அபவுட் இது மட்டும் இருக்கு. ஆனா இது எப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்ற கொஸ்டின் நெக்ஸ்ட் வரும். ஓகேவா? இப்போ எனக்கு இது தேவையில்லைன்னு சொன்னா கம்ப்ளீட்டா டெலிட் பண்றதை விட எனக்கு இப்ப தேவை கிடையாது, இன் ஃபியூச்சர் நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா எது எதெல்லாம் உனக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அதை காப்பி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ், அதாவது ஷிஃப்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும் பாருங்க கொஸ்டின் மார்க், அது ஒரு அமுக்கம். கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது வந்துடும். இல்லைன்னா எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னா திரும்ப அதே தான் ப்ரெஸ் பண்ணணும். புரியுதா? கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நோட் சொன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, டெலீட் பண்ணிடாதீங்க. இப்போ கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ் கொடுத்தது நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? மற்றது எதுவுமே தெரியாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டெய்லி நியூஸ் கொடுத்துட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்கு. நியூயார்க் போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு, கலிபோர்னியா அப்படின்னு போட்டு நிறைய டேட்டா இருக்கு. ஓகேவா? நிறைய டேட்டா இருக்கிறத நம்ம ரெண்டு இதா சொல்லுவோம். ஒன்னு எஸ்ஏன்னு ஒன்னு சொல்லுவோம், இன்னொன்னு பேராகிராஃப் சொல்லுங்க. பேராகிராஃப். மேபி உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, பேராகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? HTML நீங்க ரொம்ப பெருசா நம்ம C++ இருக்கிற மாதிரி ஒரு டேர்ம்ஸ்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. காமன் இங்கிலீஷ் இருந்தாலே போதும். ஓகேவா? ஹெட்டிங் அப்படின்றது நமக்கு நார்மலா தெரியும். பேராகிராஃப் அப்படின்னா நிறைய டேட்டா இருக்க போகுது அப்படின்றது அதனுடைய மீனிங். பேராகிராஃப் அப்படின்னா நிறைய டேட்டா இருக்கு. ஓகேவா? HTML-லுமே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேராகிராஃப் அதுல நம்ம கேட்கலாம், ஆனா பேராகிராஃப் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்குமானா கிடையாது. ஹெட்டிங் மட்டும்தான் நம்பர் ஆஃப் டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பேராகிராஃப் இதுக்கு மேல பார்க்க போறது எல்லாமே சிங்கிள் இதுதான். இதுமே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக். இது எதுக்காக நான் ஒரு டைமும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் அப்படின்னு சொல்றேன்னா ரெண்டு விதமான டேக் இருக்கு. ஒன்னு ஓப்பன் க்ளோஸ் டேக். இங்க ஓப்பன் ஆகுதா, இங்க க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இது எல்லாமே ஓப்பன் க்ளோஸ் டேக். செல்ஃப் க்ளோஸ் டேக்னா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? செல்ஃப் க்ளோஸ் டேக்னா ஓப்பன் மட்டும்தான் ஆகும், க்ளோஸ் ஆகுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாது. ஓகேவா? அது எப்படி யூஸ் பண்றதுன்னு நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ H1 டேக் பார்த்துருக்கோம், பேராகிராஃப் டேக் பார்த்துருக்கோம். பேராகிராஃப்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் இங்க நிறைய டேட்டாவை நம்ம எடுத்துட்டு வந்து போகணும். நிறைய டேட்டாவை எடுத்துட்டு வந்து போகணும். அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஏதோ ஒரு வெப்சைட்ல நிறைய கண்டென்ட் இருக்குது. ஓல்டர் டேஸ்ல நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? இப்ப இந்த விஎஸ் கோடுன்ற இந்த எடிட்டரே அந்த ஆப்ஷனை அதிகமா நீங்க அதிகமா டேட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா லோரம் இப்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இது வந்து டெக்னிக்கலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது என்னன்னா சும்மா டம்மி கண்டென்ட் அதிகமா கொடுக்கும், அவ்வளவுதான். இந்த வெப்சைட்ல பாருங்க, ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது ஹெட்டிங் டேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத இந்த வெப்சைட்டை நம்ம போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஸ்பெக்ட்னா என்னன்னா இதை போய் உட்காந்துட்டு பார்க்கணும். எப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணோன்னே இங்க இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் அப்படின்னு இருக்கும், பூச்சி. இத இன்செக்ட் தான் பூச்சி, சாரி. இந்த இடத்துல ஆரோ மார்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே இதை கிளிக் பண்ணிட்டு எந்த எலமெண்ட்டை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எலமெண்ட்டை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேக் நேம் நமக்கு தெரியும். H1 டேக்ல லோரம் இப்சம் அப்படின்றது போட்டிருக்கேன். நான் சொன்ன பாருங்க, H4 யூஸ் பண்ணியிருக்கான், H5 யூஸ் பண்ணியிருக்கான். தெரியுதுங்களா? நான் இங்க மேல மேல பண்ணும்போது இந்த இடத்துல ப்ளூ கலர்ல வருது பாருங்க. ஓகே, ஸோ இது H1 டேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த இடத்துக்கு என்ன டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க? பேராகிராஃப் டேக் போட்டு இவ்வளோ கண்டென்ட் இருக்கு. நானும் இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு வந்து போடுறேன். இப்படி எடுத்துட்டு வந்து போடுறேன். ஓகே,
இந்த எடிட்டர்ல ஆனா எனக்கு இந்த இது வந்து ஹரிசாண்டல் ரோ அதிகமா இருக்கு, எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை, இது எல்லாமே அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு மடங்கி மடங்கி கீழே வரணும் அப்படின்னா வியூ கொடுத்துட்டு இங்க வேர்ட் ட்ராப்னு ஒன்று இருக்கும், இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அதாவது இங்க ஹனுமார் வால் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும், அது கண்டுபிடிக்கும், எனக்கு பிடிக்காது பொதுவா. அதனால இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. வியூவில் வேர்ட் ட்ராப்னு இருக்கும், இல்லை எனக்கு அப்படியே இருந்தாலே ஓகே தானே, அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு நான் இப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இன்ட்ரொடக்ஷன் அபவுட் HTML கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக்ல நிறைய கண்டென்ட்டை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது. ஓகேவா? இன்னுமே வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி லோரம் எக்ஸம் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அது என்ன அப்படின்னா ஜஸ்ட் என்ன சொல்றது, ரேண்டம் டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கும். ஓகேவா? நிறைய டெக்ஸ்ட் இருக்கிறதுக்கு நம்ம போய் டைப் பண்ணிட்டு இருக்கிறது, நார்மலா நம்ம ஏதாவது டம்மி டெக்ஸ்ட் போடு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி போடுவோம். இது வந்து கம்ப்ளீட்லி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? பண்றத ப்ராப்பரா பண்ணுங்க, அதுக்கு தான் அந்த லோரம் எக்ஸம். நீங்க வெப்சைட்ல போய் தான் அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. LOREM அப்படி LOREM அப்படின்னு இங்க டைப் பண்ணும் போதே வரும், அந்த பேக்கேஜ் நமக்கு வரும். ஓகேங்களா? உங்களுக்கு எத்தனை வேர்ட் வேணும் அப்படின்றத நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 வேர்ட்ஸ் கிட்ட எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா வந்துடும். இதை கையெடுக்காம அதை அப்படியே இது பண்ணி LOREM அடிச்சுட்டு ஸ்பேஸ்னா விடக்கூடாது. ஓகேவா? லாஸ்ட் டைம் அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அடிச்சுட்டு அதை அந்த ஆக்டிவா இருக்கும்போது 50 கேரக்டர் 500 கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா 500 வேர்டு வந்து அதுவா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு தான் இந்த மாதிரியான அட்வான்ஸ் எடிட்டருக்கு போகிறது. ஓகேவா? அதுதான் நம்ம வந்து இந்த விஎஸ் கோடுக்கு தான் போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்றதுக்கு ரீசன் இதுதான். நோட் பேடுன்னு ஒன்று இருக்கு, நார்மலாக உங்களுக்கு தெரியும். நோட் பேட்லேயே கூட நம்ம HTML CSSலாம் பண்ணலாம். பட் அதில் இந்த ஆப்ஷன் நீ LOREM அடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தா அதுவும் ஒன்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷனுக்கு, அதாவது ஹெட்டிங்க்கு H1ல இருந்து H6 வரைக்கும் ஒரு டேக் இருக்கு. என்னுடைய வெப்சைட்டுக்கு அதிகமான கண்டென்ட்டை நான் கொடுக்க போறேன் அப்படின்னும் போது பேராகிராஃப் அதுக்கு கொடுக்கறதுக்குமே HTML-ல there is an option, அதுதான் பேராகிராஃப். ஓகேவா? இதை நான் கம்மி கண்டென்ட்டாவே கொடுத்துக்கிறேன். இது ஹெட், இது பேராகிராஃப். சரி, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இமேஜ். ஓகேவா? இமேஜ் எடுத்துட்டு வந்து எனக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டு வச்சுப்போம். ஒவ்வொரு இங்க நியூஸ் லெட்டர் போயிடுவோம், வளரன்னு நினைக்கிறேன். இது ஹெட்டிங் டேக். ஓகே, இது பேராகிராஃப் டேக். இதுமே ஹெட்டிங் டேக் தான். இப்போ இது இந்த ஒரு லேடி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இது இமேஜ். ஓகேவா? இந்த விஷயத்தை எப்படி HTML-ல எடுத்துட்டு வர? ஓகேவா? நம்ம ஜஸ்ட் இப்போ HTML-ஓட டேக்கை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே ஆரஞ்சு கலர் இருக்கு, இங்கே லைட் ப்ளூ கலர் இருக்கு. நமக்கு அந்த மாதிரி வரணும். எல்லாமே கருப்பாக இருக்கு அப்படின்னா அதெல்லாம் CSS-ஓட வேலை. ஓகேவா? நம்ம அந்த சாப்டருக்கு இப்போ போகவே மாட்டோம். ஓகேவா? ஒரு 1 or 2 days வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் HTML தான். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி கலரிங் வேணும் அப்படின்னா CSS பார்ட்டில் அது வந்துடும். ஓகேவா? நம்ம இப்போ ஜஸ்ட் ஸ்கெலிட்டன் மட்டும் ரெடி பண்ணிருக்கோம், என்னென்ன டேக் இருக்குது. H1 பேராகிராஃப். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் டேக். இமேஜ் இமேஜ் சோர்ஸ், எந்த இமேஜ் நான் இப்ப காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஓபன் அண்ட் க்ளோஸ் டேகா செல்ஃப் க்ளோஸ் டேக்? எனிஒன்? செல்ஃப் க்ளோஸ் டேக். செல்ஃப். ஏன்? ஏன்னா ஓபன் அண்ட் க்ளோஸ் வந்து ஒரே இதுல பண்ணிடுறாங்க.
அவ்வளவுதான், முடிஞ்சது. தனித்தனியா ஓகேவா? இதுதான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக். இது செல்ஃப். பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம இதை போட்டுட்டு திரும்ப வந்து இப்படி போடல, போட்டாலும் வராது போல. பாத்தீங்களா? அதுக்கே பிடிக்கல. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல்ஃப் க்ளோஸ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கும் அதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்க இதுல இருக்கிற எல்லா இந்த 3 கீவேர்டும் பார்த்தாலே தெரியும். H1 பேராகிராஃப், இதுக்கு இன்பிட்வீன்ல நம்ம டேட்டா கொடுப்போம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்னா இன்பிட்வீன்ல கொடுப்போம். செல்ஃப் க்ளோஸ் டேக்னா நீங்க இன்பிட்வீன்ல கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த சோர்ஸ்லயே அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. H1 அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி டிஸ்பிளே ஆகணும், நீ இப்படி டிஸ்பிளே ஆகணும் இங்க சொல்றோம். இந்த இடத்துல இந்த சோர்ஸ் அப்படின்ற இடத்துல தான் என்ன இமேஜை நான் டிஸ்பிளே பண்ண போறேன் அப்படின்றது சொல்ல போறேன். இப்போ நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எனக்கு எதுவுமே வரவே இல்லை. இமேஜ் சோர்ஸ் தான் கொடுத்துருக்குமே தவிர்த்து நம்ம என்ன இமேஜ் அங்கே வரணும்னு நம்ம சொல்லவே இல்லை. ஓகேவா? இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துப்பேன். ஓகே, இந்த இமேஜ் எனக்கு வேணும். இமேஜ் டவுன்லோட் பண்றதுனா தெரியும்ல, அதெல்லாம் தெரியும். ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜஸ் அப்படின்னு இருக்கும். சேவ் இமேஜஸ் எந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு டெஸ்க்டாப்பு, டவுன்லோடு, மை இமேஜஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நீங்க எங்க ஒர்க்கிங் பண்றீங்களோ அந்த ஒர்க்கிங் டைரக்டரியில தான் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒர்க்கிங் டைரக்டரி எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டில HTML இன்ட்ரோடக்ஷன் அப்படின்ற இடத்துல வைக்கக்கூடாது. எனக்கு இவ்வளோ பெரிய நேம் தேவை கிடையாது. இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ட்ரு அடித்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா man.jpg வந்துட்டு இருப்பாப்புல. இமேஜ் இங்கே வந்துருச்சுங்களா? இந்த இமேஜை எனக்கு டிஸ்பிளே பண்ணு என்னுடைய சைட்டில் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல வந்துட்டு மேன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் அதுவாக வந்துடும். என்னென்ன இமேஜஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். மேன் டாட் இமேஜ் டேகுக்கு ஒரு சோர்ஸ் கொடுக்குறேன். அந்த சோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா என்னுடைய இமேஜ். ஓகேங்களா? இதை நீங்கள் டிஸ்பிளே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் மேலே ஏறி நின்னீங்க அப்படின்னா அந்த மேன் வந்து காப்பி விட்டது வந்துடும். ஓகேவா? அகைன் ஆனால் எனக்கு இது இவ்வளோ பெருசு இருக்கு, இதை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், கொஞ்சம் குட்டியாக வரணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது கம்ப்ளீட்லி நம்ம CSSல பார்த்துக்கலாம். ஆனால் இமேஜ் டேக்லையுமே ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிஃபால்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஓகேவா? நார்மலாக இந்த சைடு ஹரிசென்டல்ல இருக்கிறத வித் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைட். இது நார்மலாக இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் இது ஹைட் இவ்வளோ பெருசு இருக்கு, வித் இவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஓகேங்களா? இப்போ நான் அந்த இங்கே கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா வித்து 100, ஹைட்டு 150 அப்படின்னு நான் வைக்கிறேன். இது என்ன கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்படி வந்துச்சு. இல்லை இன்னும் எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், இது CSSல பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுலேயுமே ஆப்ஷன் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஹைட்டு வித் இமேஜ் டேக்ல 2 டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்கு, வித் அண்டு ஹைட். ஓகேங்களா? உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக நம்ம இதில் கோடிங் பண்ணவே மாட்டோம், CSSல தான் நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக. ஓகேவா? 1 2 3 டேக், டைட்டில் டேகு ஹெட் டேகுக்குள்ளே தான் இருக்கணும், பாடி டேகுக்குள்ளே தான் இந்த டேட்டா எல்லாமே வரணும் அப்படின்றத சொல்லியாச்சு. இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா?